லாஸ்ட் இயர் வந்து பார்த்தோம்னா 2024ல 70 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சாங்க. அதுல 21 ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஸ்கோர் எடுத்து நல்ல கவர்மெண்ட் காலேஜஸ்ல எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த 21 ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி செலக்ட் ஆனாங்க அப்படின்னு கேட்டா, நாங்க சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. லீவே போடாத ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுக்கு ஒபீடியன்ட்டா இருந்த ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க எப்படி எங்களோட சக்சஸை நீங்க உறுதி செய்வீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கான இயர் பிளான் வந்து நாங்க வச்சிருக்கோம். பாருங்க, நீட் 2026 இயர் பிளான் மே மந்த்ல இப்ப அட்மிஷன் ஆயிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, தேவையான பேசிக்ஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜில நீட்டுக்கு தேவையான பேசிக் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் இப்ப போயிட்டு இருக்கு. மேலேயே ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் இது எல்லாமே ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இனிஷியலா நம்ம கொடுப்போம். அதுக்கடுத்து நமக்கு எப்ப சார் சிலபஸ் ப்ராப்பரா ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஜூன் மந்த்ல ஸ்டார்ட் ஆகும். ஜூன் மந்த்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாசத்துல என்ன பண்ணுவோம்னா 11th சிலபஸ் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடுவோம். நீட்ல 11th சிலபஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கம்ப்ளீட்டா கவர் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு 12th கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு சார் அப்படின்னு கேட்கும்போது, பிசிக்ஸ்ல 12th செகண்ட் வால்யூம் இல்லாட்டி 12th ஃபர்ஸ்ட் வால்யூம் இந்த மாதிரி 11th ஒரு பார்ட்டும் 12th ஒரு பார்ட்டும் நம்ம டீச் பண்ணுவோம். இது கம்ப்ளீட்டா நமக்கு பாருங்க, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல ஒரு 50% ஆஃப் த சிலபஸ் கவர் ஆயிடுச்சு. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல ரிமைனிங் 50% ஆஃப் த சிலபஸ் கவர் ஆயிடுச்சு. ஆனால் பிசிக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். அதனால மேக்சிமமா எதுக்குள்ள நம்ம சிலபஸ் கவர் பண்ணுவோம்னா, டிசம்பர் 2025க்குள்ள நம்ம சிலபஸ் கவர் பண்ணிடுவோம். ஈவன் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி நவம்பருக்கு முன்னாடியே முடியறதுக்கான சான்சஸும் இருக்கு. அப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இது வந்து என்ன எதை பொறுத்துனா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எப்படி அவங்களோட கேதரிங் கெப்பாசிட்டி இருக்கு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான். ஏன்னா நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியாமலே நம்ம வேகமா சிலபஸ் கவர் பண்ணி போறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டாங்களா, கிளியரா புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம கொண்டு போவோம். அதே மாதிரி பிசிக்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். மற்ற சிலபஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியும், பயாலஜியும் பிஃபோர் நவம்பர் முடிஞ்சாலும் இது வந்து என்னன்னா பிசிக்ஸ் வந்து டிசம்பர் வரைக்கும் நமக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனால் 100% வந்து பார்த்தோம்னா டிசம்பர்லயே நம்ம சிலபஸை கவர் பண்ணிடுவோம். ஓகே, அதுக்கு அடுத்து என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 5 மாசம் இருக்கு. இந்த 5 மாசமும் கம்ப்ளீட்டா டவுட் கிளாரிபிகேஷன், ரிவிஷன், பிசிக்ஸ் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே நம்ம போயிட்டு இருக்கோம். சரி சார், இப்படி போயிட்டு இருக்கும்போது நீங்க எப்படி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவீங்க, டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து பாருங்க, நம்ம 11th போர்ஷன்ஸ் இப்ப நடத்திட்டு இருக்கோம். அப்போ வந்து என்ன ஆகும், ஒவ்வொரு நாள் நடத்துறதும் அதுக்கு அடுத்த நாளே நம்ம டெஸ்ட் வச்சிருவோம். அது டெய்லி டெஸ்ட், டிடி அப்படிங்கிறதுன டெய்லி டெஸ்ட் நடத்துறோம். அப்ப இந்த ஜூன் மந்த் ஃபுல்லாவே நம்ம முடிச்சிடறோம். ஜூன் மந்த் சிலபஸ் முடிச்சதை என்ன பண்றோம்னா, அந்த மந்த்ல ரிவிஷன் இருக்கும். அது வந்து எம்ஆர்டி மந்த்லி ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கறத கண்டக்ட் பண்ணுவோம். அப்ப 3 மாசம் வந்து பாருங்க, நம்ம 3 எம்ஆர்டி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுவோம், 11th கம்ப்ளீட் போர்ஷன் ஒரு சிலபஸ் கவர் பண்ணிடுவோம். அல்லது 50% ஆஃப் த சிலபஸ் நம்ம அப்போ ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட் வச்சிருவோம். சரியா, அதான் 11th கம்ப்ளீட் போர்ஷன் டெஸ்ட். ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன பண்றோம், நமக்கு 11th என்ன பண்ணமோ அதுக்கு அடுத்த 3 months டெய்லி டெஸ்ட், எம்ஆர்டி அண்ட் 12th கம்ப்ளீட் போர்ஷன் அப்படிங்கிறத 12th சிலபஸ்க்கு இல்லாட்டி ரிமைனிங் 50% ஆஃப் த சிலபஸ்க்கு நம்ம கவர் பண்ணிடுறோம். ஓகே சார், இதெல்லாம் முடிச்சிட்டீங்க. முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இங்க டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இதான் சொன்னீங்க. இதுல டவுட் கிளாரிபிகேஷன் தான் சொல்றீங்க. இப்போ எப்படி நீங்க டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், 25% ஆஃப் த சிலபஸ் டெஸ்ட் வைப்போம். 25%, அதுக்கு அடுத்தது 50% ஆஃப் த சிலபஸ் டெஸ்ட். இதை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, எல்எம்ஆர் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அப்படிங்கிற அந்த டெஸ்ட் போர்ஷனா நம்ம கவர் பண்ணி வைப்போம். சரி, அது முடிச்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா மார்க் டெஸ்ட் மினிமமா ஒரு 20 to 30 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இது சில டெஸ்ட் வந்து கம்பல்சரி எல்லோருமே அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, சார் எனக்கு நிறைய டெஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு லிமிட்லெஸ், காலையில ஒண்ணு, ஆஃப்டர்நூன் ஒண்ணு, அது அவங்களோட கம்ஃபர்ட் படி எழுதலாம். இதுல இவ்வளவு டெஸ்ட் வைக்கும்போது என்ன யூஸா இருக்கும் அப்படின்னா, நம்ம டெய்லி டெஸ்ட் வைக்கும்போது அதுலயே வந்து பார்த்தோம்னா மேக்சிமம் ஆஃப் த சிலபஸ் என்சிஆர்டில இருக்கக்கூடிய பாயிண்ட் லைன் பை லைன் நம்ம டெஸ்ட் வச்சிடறோம். இந்த டெய்லி டெஸ்ட்டை நீங்க ப்ராப்பரா கவர் பண்ணிட்டு வந்தோம்னாவே நமக்கு இந்த மந்த்லி ரிவிஷன் டெஸ்ட், அதே மாதிரி 11th கம்ப்ளீட் போர்ஷன், 12th கம்ப்ளீட் போர்ஷன், 25% சிலபஸ், 50% சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது எல்லாமே பார்த்தோம்னா நீங்க எல்லா மாடலும் நம்ம கவர் பண்ணிடுறோம். அப்ப நீட் 2026 போனீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான், தெரியாத கொஸ்டின் எதுவுமே இருக்காது. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா அது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அப்ப அந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியலையேன்னு கவலைப்பட தேவையில்லை. ரேங்கிங்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் இருப்பீங்க. கண்டிப்பா உங்களோட சக்சஸ்க்கு நாங்க ஷூரிட்டி கொடுக்குறோம். இப்பவே உங்களோட அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸை ஃபார்வர்ட் பண்ணுங்க.